பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் நினைக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமையுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜெனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 உள்ள வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். ஆண்டவரும் சர்வவல்லமையுள்ள நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்குள் மகிமையாகிய கிருபையினால் அடையும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கும் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்டு உணரும்படியாகவும் உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமுமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலோவாம் பவுல் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்ப்படிவதால் ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமை நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி வாசமாயிருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் அதில் இப்பொழுதே வாசமாய் இருப்பவர்களும் என்ற தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலை காண்போம். விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பிறந்த அவருடைய நேச குமாரர்களே, நன்றாய் கேளுங்கள். மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகத்துவமான மகிமையை அறிவிப்பவர்களுக்கு சிருஷ்டிகராகிய அவர் படைக்கப் போகின்ற புதிய வானத்தையும் புதிய பூமியையும் குறித்து கர்த்தர் அறிவித்த தீர்க்க தரிசனத்தை வார்த்தையானவர்களிடத்தில் கற்று உணருங்கள். ஏசாயா 65:17, 66:22 கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வானத்தின் கீழே பூமி எங்கும் மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமமாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆணையிடுகின்றவனாகிய ரட்சிக்கப்பட்டவனுக்கென்று கர்த்தரால் படைக்கப்படும் புதிய வானமும் புதிய பூமியும், அதாவது சமுத்திரமில்லாத அந்த புதிய வானமும் புதிய பூமியுமான அந்த தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள் கர்த்தராகிய வார்த்தையினால் உண்டாக்கப்படுகின்றதோ அவர்களுடைய பழைய பாவங்களும் மீறுதல்களும் அக்கிரமங்களும் இனி நினைக்கப்படுவதுமில்லை, கர்த்தருடைய மனதிலே தோன்றுவதுமில்லை என்றும், அப்படி கர்த்தரால் மறுரூபமாக்கப்பட்டவன் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் மகிமைக்கு அவருடைய கிருபையினால் திருப்பி அவராலே எடுக்கப்பட்டது போல அவனுடைய சந்ததியும் கர்த்தர் அவனுக்கு தந்த நாமமும் அவருக்கு முன்பாக நிற்கும் என்று மகிமையின் கர்த்தர் சொல்லுகின்றார். மகிமையின் வார்த்தையானவரால் வெளிப்படுத்தப்பட்டதை உணர்ந்து கொண்டீர்களா? மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவே அதை உங்களுக்கு விளங்கச் செய்வார். ஆமீன். அப்படியானால் கர்த்தர் உண்டாக்குகின்ற அந்த தேவனுடைய ராஜ்யமாகிய சமுத்திரமில்லாத புதிய வானத்தை குறித்தும் புதிய பூமியை குறித்தும் மேலும் அதிகமாக உணர்ந்து கொள்ள உங்களை அழைக்கின்றேன். யோவேல் 2:27-28 படி பரிசுத்த ஆவியினால் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவனிடத்தில் அவருடைய ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதே நீங்கள் மறுரூபமாக்கப்படுதலின் அடிப்படை என்பதை நீங்கள் உணரும்படி அது மகிமையின் பிதாவின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:4-2-4 உறுதிப்படுத்தி இருக்கின்றார். லூக்கா 17:21 அதற்கு சாட்சியம் வைக்கின்றார். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கே இதை தெரியப்படுத்த சித்தமாயிருக்கின்றார். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் கவனியுங்கள். உங்கள் விசுவாசத்தால் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த மகாதேவ ரகசியம். ஆம், அதுவே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டதின் அடையாளமாயிருக்கின்றது. இதையே உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறது என்று கொலோசையர் 1:27
மகிமையின் ரகசியத்தை வெளியரங்கமாக அறிவிக்கின்றது. கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவராக கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் வாசமாய் இருப்பதே அந்த சமுத்திரம் இல்லாத புதிய வானமும் பூமியுமான உங்களுக்குள் இருக்கும் அந்த பரலோக ராஜ்யம். 2 பேதுரு 3:13 எழுதப்பட்டபடியே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி கிறிஸ்துவாகிய கர்த்தர் மேல் நீங்கள் வைக்கும் வேத வாக்கியங்களின்படியான விசுவாசத்தை மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து அங்கீகரிப்பதினால் அவருடைய கிருபையினால் உண்டாகும் தேவநீதி வாசமாயிருக்கும் சமுத்திரமில்லாத புதிய வானமும் புதிய பூமியுமான பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் உண்டாகும் என்று உங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவித்து அது உங்கள் மேல் நிறைவேற சீலோவாம் பவுலாகிய கர்த்தருடைய அடிமையும் காத்திருக்கின்றேன். மனம் திரும்புங்கள். மகிமையில் பிரவேசிக்கும் வாசலான புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் வாக்கு தத்தத்தின்படி இப்பொழுதே வாசமாயிருக்கிறவர்களை உங்களுக்கு வார்த்தையானவரிடத்திலிருந்து அடையாளம் காட்டுகின்றேன். உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே தம்முடைய நேசகுமாரனை கொண்டு மகிமையின் பிதா உங்களுக்கு வெளிப்படுத்தினதின் சாட்சியை 3ஆம் வானத்தில் பேசப்படும் மொழியான வெளிப்படுத்தின விசேஷத்தின் 21ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனங்களின் உபதேசமாகிய இடிமுழக்க சத்தத்திலிருந்தும் இடிமுழக்கம் போன்ற சத்தத்திலிருந்தும் எக்கால சத்தத்திலிருந்தும் எக்காலம் போன்ற சத்தத்திலிருந்தும் கேட்டு கர்த்தரின் சித்தத்தை உணர்ந்து அவருடைய சித்தத்தின்படியே வார்த்தையாகி அவருக்கு சத்தமாக இருந்து உங்களுக்கும் உணர்ந்து கேட்கும்படியாக அறிவிக்கின்றேன். நன்றாய் கவனியுங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வசனங்களில் வெளிப்படுத்தப்பட்டபடி விசுவாசத்தால் இந்த உலகத்துக்கு மரித்து கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டு அவரோடு கூட அடக்கம் செய்யப்பட்டதால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு அப்படி மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டதால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டவர்களாகிய 1 யோவான் 5:1 மறுபடியும் பிறந்த அவருடைய சொந்த குமாரனாக மறுரூபமாக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தரிடத்திலேயே நேரடியாக கற்றுக்கொள்கின்றார்கள். இப்படி வார்த்தையானவரிடத்தில் கற்றுக்கொள்கின்றவர்களை குறித்து அவர் லூக்கா 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவிடத்தில் கற்று தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான் என்றும் ஆனாலும் அவன் ஒருபோதும் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல என்றும் எச்சரித்து உணர்த்தி இப்படி அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் மகிமையில் இருக்கின்ற வண்ணமாகவே அவரை விசுவாசத்தால் இப்பொழுதே தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருப்பதை குறித்தும் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதை குறித்தும் 1 யோவான் 3:2 மற்றும் 1 யோவான் 4:17 கர்த்தர் வழிநடத்துதலில் கற்று தேறி உணர்ந்து உணர்த்தப்பட்டதை ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்ற 2 கொரிந்தியர் 3:18 கட்டளைப்படி அவருடைய மகிமையை கண்டதால் ஆவியாயிருக்கின்ற கர்த்தரால் அவருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகின்றோம். ஏனென்றால் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தாமத மகிமையின் அறிவாகிய ஒளியை சகலருக்கும் தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே அவருடைய மகிமையை பிரகாசிக்க செய்தார். எங்கள் இருதயங்களில் பிரகாசித்த மகிமையின் கிறிஸ்துவின் மகிமையை கர்த்தருடைய சித்தப்படியே அறிவிப்பதால் பரலோகத்துக்கான ஒரே வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனுமான கிறிஸ்துவை விட்டு விலகி தங்கள் கிரியைகளினால் மேன்மை பாராட்டுவதனால் மோசம் போகின்றவர்களை கர்த்தர் அருளிய அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தால் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவிடத்தில் மீண்டும் திருப்பி சேர்க்கின்றதால் அந்த ஆத்துமா கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையினால் மரணத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு திரளான பாவங்களை மூடப்படுவதற்கு கர்த்தரால் பயன்படுத்தப்படுகின்றவர்களே இந்த புதிய வானமும் புதிய பூமியுமாகிய மனுஷனுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யமும் உன்னதத்திலே பரலோக ராஜ்யமுமாக மறுரூபமாக்கப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு அறிவித்து 2 தெசலோனிக்கேயர் 2:14 மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். மறந்து விடாதீர்கள். சமுத்திரமில்லாத புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நீங்களும் இப்பொழுதே வாசமாயிருக்க ஆயத்தமாயிருக்கின்றீர்களா?
மகிமையின் கிறிஸ்துவுக்குள் என் சகோதரரே, கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை கொண்டு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிலைத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு அப்போஸ்தலனும் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய நேச குமாரனுமாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே என்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பப்பக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால், புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகின்ற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொனித்துக் கொண்டே இருப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையை வெளிப்படுத்தினபடி யோவான் 14:7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 எழுதியிருக்கிறபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேருடையை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதிருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிக்கப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.